இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, த்ரிஷா குடுத்த அதிர்ச்சிய தான் பார்க்க போறோம். அவங்க என்ன அதிர்ச்சி குடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பெல் பட்டன ஆல் குடுத்துருங்க. இப்ப வாங்க த்ரிஷா என்ன அதிர்ச்சி குடுத்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விஜய்க்கும் த்ரிஷாக்கும் கல்யாணம் ஆகப் போறதுங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவங்க இப்ப ரிலேஷன்ஷிப்லயும் இருக்காங்க, லவ்வும் பண்ணிட்டு வராங்க. அது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். த்ரிஷா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கல்யாண டேட்ட. ஏப்ரல் 23 தான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண போறாங்களாம். நீங்க இப்போ நினைக்கலாம் ஏப்ரல் 23ங்கிறது எலக்ஷன் டேட்டுன்னு. ஆமாங்க, அதே டேட்டுக்கு தான் கல்யாணமும் பண்ண போறாங்களாம். இந்த கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் வராங்கன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாமா? யாருமே வர மாட்டாங்களாம். ஏன்னா விஜய் யாரையுமே கூப்பிடலையாம். நெட்ஃப்ளிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க கல்யாணத்த எங்கள்ட்ட குடுத்துடுங்க, நாங்க காசு தரோன்னு. அதற்கு விஜய் சொல்லியிருக்காங்க, நாங்க குடுக்க மாட்டோன்னு. இந்த மாரிலாம் ஃபேக் நியூஸ் நெறையா வரும். அதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க.